அண்மையில் மே 18 இன அழிப்பு நாளில் பொது நிகழ்வொன்றில் ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கௌரவ மதத்தலைவர் அவர்கள் மனித உரிமை செயற்பாட்டலாக இருந்து கொண்டு இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் தமிழ் இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பு தொடர்பான கருத்துக்கு மாற்றீடாக அதே கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த அதுவும் கொழும்பு மறை மாவட்ட பேராயனுடைய பேச்சாளர் அவர்கள் மறுத்து இந்த முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டது பயங்கரவாதிகள் என அவருடைய கூற்றை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே புண்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய இதயத்தில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்திருக்கிறது. எனவே மத தலைவர்கள் என்பது கடவுளினுடைய தூதுவர்களாகத்தான் பார்க்கிறோம். இவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஒரு ஆற்றுப்படுத்தினர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த மத தலைவர்கள் கூட இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் இருவேறு கருத்துக்களாக கூறியிருப்பது இந்த இலங்கை தீவில் தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட சம்பவத்துக்கு மத தலைவர்களும் துணை போகிறார்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு என்பதனை இது எடுத்து காட்டி நிற்கிறது. இது உண்மையிலேயே கவலைக்கும் வேதனைக்கும் உரிய விடயமாக இருக்கின்றது. திட்டமிட்ட இனப்படுகொலையினுடைய சாட்சிகளாக தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த தேசம் மட்டுமில்ல உலகத்தில் இங்கேயும் வாழ முடியாமல் உலகத்தில் பல தேசங்களில் புலம்பெயர்ந்தும் குடிபெயர்ந்தும் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த மனித குலத்துக்கு எதிராக நடந்த இனப்படுகொலைகளை இந்த சர்வதேச அளவிலையும் ஐநாவினுடைய மன்றத்திலையும் முறைப்பாடுகளை செய்து தொடர்ந்தும் இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவ்வாறான கூற்றை உண்மையிலேயே சிவில் அமைப்புகளாக நாங்கள் மிகவும் கவலையையும் இந்த கருத்து கூற்றை மீளப்பெற வேண்டும் என்பதனையும் வலியுறுத்துவதோடு இவ்வாறான இந்த சம்பவம் தொடர்ந்தும் நிகழாமை இருப்பதற்கு இனப்படுகொலை நடந்ததுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வு பெறப்பட வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் எதிர்பார்த்து உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதுகாப்பு வலயங்கள் என அரசால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பை தேடி அந்த மக்கள் அந்த பிரதேசத்தில் இருந்த நேரத்தில் கொத்து குண்டுகள் பொஸ்பரசு குண்டுகளை வீசி அவர்களை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த தீவில் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இது ஒரு இன அழிப்பு. இன்றைக்கு சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையில் போர்கள் 3 நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த போரில் இந்த கொத்துக்குண்டை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறது சர்வதேச தளத்தில். இதே இஸ்ரேல் இதே ஈரான் நாடுகள் இந்த குண்டுகளை உள்ளூர் போராட்டத்தில் இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு வழங்கி தமிழ் மக்களை கொன்றொழிப்பதற்கு இவர்கள் துணை போயிருக்கிறார்கள். எனவே சர்வதேசத்தில் முறையிடுறவர்களும் ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலைக்கு துணை போனவர்கள். ஆகவே இந்த தேசத்தில் இனி நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுக்குரிய நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற அரசியல் தீர்வுகள் பெறப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி.